முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, காவல்துறை நம்ம பக்கம் தானே, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த வீடியோ முதலமைச்சர் பார்வைக்கு போனோம், இந்த நகையை கண்டுபிடிச்சு தரணும். ஈவினிங்ல நான் மத்தியானம் 1 மணி கூட சாப்பிட கூட மாட்டேன். அவங்க ரெஸ்பான்ஸே கிடையாது. இன்னொன்னு கூட எனக்கு பதில் சொல்லல. என் பசங்களை நானும் இருக்கலாமா வேண்டாமான்னு கூட தோணு இருக்கு. சொன்னா நான் மனசு கட்டுப்படுத்தின்னு இருக்கிறேன். தாய் பதிவேட்டுக்கு எடுத்து போவாங்க. இவங்க போயிட்டு வரதுக்கு 1/2 hour ஆகும். இந்த 1/2 hourல யார் எடுத்தாங்க அப்படின்னு தெரியும். ஆனா உங்களுக்கு சந்தேகப்பட்டு ஒரு 4 பேர் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். கொடுத்ததுல அவங்க கூப்பிட்டு 2 பேரை விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல ஒருத்தவங்க முன்னுக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. அதை போலீஸ்காரங்க எந்த கருதுக்கு ஏதாவது இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த கேஸ் போலீஸ் விட்டுட்டாங்க. அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் சதீஷ் குமார்னு வச்சிருந்தாரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆமா, அதுல ஏதோ டிரான்ஸ்பர் ஆகுது. புதுசா வந்திருக்க சுகாதாரம் அவர் ஒரு 2 மாசம் முன்னாடிதான் வந்திருக்காரு. இப்ப அவரை கேட்டா இந்த கேஸை பத்தி எதுவுமே தெரியாது, தலையும் தேவை வாழும் போதும் நாங்க விசாரிக்கிறோம், விசாரிச்சு சொல்றோம்ட்டு அவங்களை கூப்பிட்டு அவங்க தலைவர் அந்த கேஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்போ ராதிகா அந்த பொண்ணோட அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்ததுல ஒரு மோதிரம் ராதிகா இங்க அவங்கள கூப்பிடல. அந்த கேஸ் பேப்பர்ல எடுத்து பார்த்துட்டு இவங்க நகை வச்சிருக்காங்க ஒரு மோதிரம், அது இங்க மோதிரம் இவங்களோட மோதிரம் சொல்லி கம்பெனி வச்சிருக்கீங்க. அதை கூப்பிட்டு போய் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாரு. என்ன உள்ள அலோட் பண்ணல, தேடி கடை உள்ள அலோட் பண்ணல. வெளியே வந்தீங்க, அவங்க என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் வெளியே நாங்க கூப்பிட்டு வாங்க திரும்பி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் 25 நாள் நடந்து சந்தேகம். இன்னும் இல்லை. நான் ஒரு ரேட்டுக்கு போனேன். நேற்று போனது 8:30 மணிக்கு போனதுக்கு அவங்க ஸ்டேஷன்ல யாருமே இல்லை, ஆள் யாருமே இல்லை. என்னோட தலைவர் போய் பார்த்துருக்காரு. அவர் போகும்போது 2 ரேட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ண முடியும். இந்த ஈடுபடுறதுக்கு எனக்கு நல்ல உதவி கிடைக்கிறது. இந்த நகையை நம்பி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேன். 2 மணிக்கு போவேன், 3 மணிக்கு போவேன். ஈவினிங்ல நான் மத்தியானம் 1 மணி கூட சாப்பிட கூட மாட்டேன். அவங்க ரெஸ்பான்ஸே கிடையாது. இன்னொன்னு கூட எனக்கு பதில் சொல்லல. நான் எவ்வளவு தடவை கேட்டு இருந்தோம். 2வது இன்ஸ்பெக்டர் மாறிதான் நான் போவே இல்லை. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்க வீட்டுக்காரு நீ இது எலெக்ஷனுக்கு அப்புறம் போலான்னு. அதுக்கப்புறம் இவரு வக்கீல வச்சு நான் பேசுறேன், நீ போக வேண்டாம். நாங்க அதுக்கப்புறம் தான் நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் போவே விட்டுட்டேன். இப்படி ஒரு போலீஸா? இப்ப இருக்க தலைவர் விஜய் அவர்கள் காவல்துறை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சு 1 நாள்ல 2 நாள்ல போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சு தராங்க. எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் போது எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி என் பசங்களை நானும் இருக்கலாமா வேண்டாமான்னு கூட தோணு இருக்கு. எப்ப சொன்னா நான் மனசு கட்டுப்படுத்தின்னு இருக்கிறேன். ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகி மென்டல் ஆகிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, காவல்துறை நம்ம பக்கம் தானே, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த வீடியோ முதலமைச்சர் பார்வைக்கு போனோம், இந்த நகையை கண்டுபிடிச்சு தரணும்.